சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அவசரமான பண தேவையில் இருப்பவர்கள் மட்டுமே இன்று இந்த சாய் அப்பா நான் கொண்டு வந்த பணத்தை தொட்டு உள்ளே வந்திருப்பது உண்மையென்றால் நிச்சயமாக அப்பா உனக்கான தேவையை நிறைவேற்றிக் கொடுக்கும் நேரத்தில் உன்னை சந்தித்திருக்கின்றேன் என்பதனை இன்னும் சற்று நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய். அவசரம் என்றால் என்ன தெரியுமா? தலை போகின்ற ஒரு காரியம், இந்த காரியத்திற்காக இப்பொழுது உடனடியாக பணம் எனக்கு தேவைப்படுகிறது என்று நினைக்கின்ற ஒரு விஷயம். இந்த நொடி இந்த பணம் கிடைக்கவில்லை என்றால் என் வாழ்க்கையை போய்விடும். என் வாழ்க்கையை தலைகீழாக மாறிவிடும். ஒருவேளை யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். மருத்துவ செலவிற்கு உடனடியாக பணம் தேவைப்படலாம். யாருக்காவது கல்வி இப்பொழுது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கலாம். அதற்கான பணம் அடிக்கடி உடனடியாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம். இப்பொழுது எல்லாமே விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு விஷயம்தானே. யாரும் யாருக்கும் இரக்கம் காட்டுவதில்லை. யாரும் யாருக்கும் எந்த உதவிகளும் செய்து விடுவதில்லை. ஒரு சில குழந்தைகளை தவிர நாம் எல்லோரையும் சொல்லிவிடவில்லை. என் அன்பு குழந்தையே, சில குழந்தைகளுக்கு செய்கின்ற மனம் இருக்கும். ஆனால் அதற்கான திறமை அவர்களிடத்தில் இருக்காது. அதாவது அந்த பணம் அவர்கள் கைகளில் வந்து சேராது. யார் கைகளில் பணம் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனது நிச்சயமாக வராது. இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருவர் நிலையையும் எப்படியெல்லாமோ வைத்திருக்கின்றார். இந்த நேரத்தில் என் குழந்தை, உனக்கான அவசரமான பணத்தை இருப்பதை உன் அப்பா நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் இன்று உனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, உனக்காக எதையுமே நடத்தி கொடுக்கும் இந்த அப்பா இனியும் நீ விரும்பியதையும் நீ ஆசைப்படுவதையும் உன் வாழ்க்கையில் முழுமையாக நடத்தி தருவேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன். எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டு ஒரு நொடி பொழுதும் நகர்ந்து செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலத்தை நீ என்னவென்று உணர்ந்து கொள்ளும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்க, எல்லா விஷயங்களும் உனக்கு கவனமாகவே கிடைக்கும் என்று என்றென்றும் நான் விரும்பியது ஒவ்வொன்றும் நமக்கு சரியாக நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் இந்த நேரம். உனக்கான தேவைகளை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். உன்னை சுற்றி நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன் என்பதனை உனக்கு நான் மீண்டும் மீண்டும் உணர்த்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் இருந்து உனக்கு நல்லதை நடத்தி தருவதை எப்பொழுதும் உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. சாயப்பா இருக்கும் இடம் நிச்சயமாக தன்னை சுற்றி நடக்கக்கூடிய பல விஷயங்களை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்ல வல்லவன். உனக்கான நன்மைகளை நடத்தி தரும் அல்லவா? அதுபோலத்தான் என்றும் இந்த வாழ்க்கையில் உன் அப்பா நான் உனக்கான மாற்றத்தையும் நீ வேண்டிய விஷயங்களையும் உனக்கென்று கொடுத்துவிட வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் உன்னிப்பாக கவனித்து பார்த்தோமானால் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பணம் என்ற ஒன்று எதற்கு நமக்கு மட்டும் தேவைக்கு கிடைப்பதில்லை? நம்மை மட்டும் ஏன் இது அதிகமாக சோதிக்கிறது என்ற பல குழப்பங்கள் இருக்கிறதல்லவா? அப்பா உனக்கும் அதற்கான பதிலை சொல்கின்றேன் என் குழந்தையே. ஒருவேளை உன் கைகளில் இந்த பணம் என்ற ஒன்று அதிகமாக வந்து சேர்கிறது என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை தடம் மாறி போயிருக்கும். நீ வழி தடுமாறி தவறான பாதையில் சென்றிருப்பாய். தேவையற்ற விஷயங்களை எல்லாம் தேடி நீ பயணித்திருப்பாய். உன்னுடைய பாதை உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக இருந்திருக்காது. மேலும் மேலும் நீ தவறுகளை வாழ்க்கையில் சேர்த்து வைத்து கொண்டிருப்பாய். யாரும் உன்னிடம் உதவி என்று கேட்டாலும் அதை கொடுக்க உனக்கு மனம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த பணம் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துவிடும். நீ நினைக்கலாம், அப்பா நான் எல்லாம் அப்படி இல்லை, என்னிடம் பணம் இருந்தால் நான் எல்லோருக்கும் உதவி செய்வேன் என்று நீ சொல்லலாம். ஆனால் உண்மையான நிலவரம், உண்மையான சூழ்நிலை உன் அப்பா சொல்வது நான் தான். நீ கையில் இல்லாதவரை பேசுகின்ற பேச்சு ஒன்றாகவும் அது உன் கையில் கிடைத்துவிட்டால் நீ பேசுகின்ற விதம் வேறு விதமாகவும் இருக்கும். அது உனக்கே தெரியாது. ஆனால் சாயப்பாவிற்கு எனக்கு தெரியும். நான் இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிந்து வைத்திருப்பவன் அல்லவா? உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் என்னவென்று உணரும் நேரம் அப்பா ஒருபொழுதும் இடத்திலிருந்து இதையெல்லாம் நான் மறைக்க மாட்டேன். ஒருபொழுதும் உன்னிடத்திலிருந்து இதைத்தான் தவித்து விட மாட்டேன். உன்னை சூழ்ந்து வரக்கூடிய எல்லாமும் உன்னை எப்பொழுதும் நம்பிக்கைப்படுத்த காத்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்காதே. தெய்வத்தின் அன்பு எந்நாளும் உன்னை தொடரும். இந்த தெய்வத்தின் அன்பு எப்பொழுதும் உன்னை மீட்டு கொண்டு வரும். தெய்வம் எந்த சூழ்நிலைகளிலும் எல்லாம் உன்னை நிச்சயமான அன்போடு எதிர்பார்க்கிறதோ அதே அன்போடு உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைக்கிறது என்பதனை மறக்காதே.
சாயப்பா சொல்வது புரிகிறதல்லவா? பணம் எந்த அளவில் இருக்க வேண்டுமோ அந்த அளவில்தான் ஒருவர் கைகளில் கொடுக்கப்படும். அதே நேரம் அவர்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு வந்த பணத்தை பெறக்கூடிய ஒரு நிலைமை வருகிறது என்றால், அந்த நேரம் அந்த வாழ்க்கை அவர்களுக்கு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் என்பதுதான் அதற்கான அர்த்தம். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொள்ளும் நமக்கு எல்லா விதத்திலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கை பல புரிதல்களை கொடுக்கும். இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிசயத்தை நிச்சயமாக கொடுக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இந்த நொடி சாயப்பா சொல்லக்கூடிய உண்மைகள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்பதனை மறக்காதே. என் அன்பு குழந்தையே, அவசரமாக எதையும் செய்து வாழ்க்கையில் நாம் தொலைத்தது ஏராளம். நம் கைகளுக்கு வந்து சேரக்கூடிய விஷயம் கூட நம்முடைய அவசரத்தினால் நம்மை வந்து சேராமல் போயிருக்கிறதல்லவா? நமக்கான தேவைகள் கூட நமக்கு கிடைக்காமல் போயிருக்கிறதல்லவா? இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் கடந்து நாம் வாழ்ந்திட வேண்டும். என்னானாலும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு எதை தரும் என்பதனை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி வரக்கூடிய நேரங்களை எல்லாம் நாம் எப்பொழுதுமே சற்று புரிதலோடு வைத்திருக்க வேண்டும். எது நடக்கும், என்ன நடக்கும், எப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கை நடக்கும் என்று எண்ணி எண்ணி நீ கலங்கிய கலங்களுக்கெல்லாம் உனக்கான பதிலும் உனக்கான தீர்வும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை மறக்காதே. சாயப்பா இதையெல்லாம் உனக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வேன் என்பதை நீ மறக்காதே. யார் என்ன சொன்னாலும் யார் எதை நடத்தினாலும் நாம் விரும்பியது இந்த வாழ்க்கை நமக்கு நடந்தே தீரும் என்பதுதான் உண்மை. நாம் ஆசைப்பட்டது இந்த வாழ்க்கையில் நமக்கான புரிதலை கொடுத்தே தீரும் என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் தவிர்க்காமல் சாயப்பா சொன்ன வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நாம் சொல்ல நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் சரியாக நீ செய்துவிட்டால் அது போதும். இனி எல்லாமுமாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்பதனை புரிந்து கொள். எல்லாம் இந்த அப்பா உனக்காக எப்பொழுது நல்லதை உணர்த்துவேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் எதிர்பார்த்து நிற்கும் இந்த நேரம் இனி அத்தனையும் உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான வெற்றியை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. இந்த நேரம் இந்த சாயப்பாவின் அன்பிற்கு ஈடு இணை என்று எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பாவின் அன்பு அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைத்துவிடாது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இந்த விஷயத்தை இன்று கொண்டு வந்து சேர்த்ததற்கு முக்கியமான காரணமே இத்தனை நாளும் நீ தவித்த விஷயங்களும் நீ உன் வாழ்க்கையில் கிடைக்காது என்று ஏக்கம் கொண்டு நினைத்ததும் தான். அத்தனைக்கும் காரணம் எல்லாம் உன்னை உணர்த்தும் சரியாகவே நடக்கும் என்பதனை நான் மேலும் உனக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றேன். உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சர்வ நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் என்பதனைத்தான் நான் உனக்கு மேலும் மேலும் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பாராட்ட வேண்டும். உனக்கான சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் குழம்பிக் கொண்டிருக்கக்கூடாது. எதற்கெடுத்தாலும் பதற்றத்தில் நிற்கக்கூடாது. உன்னுடைய அவசரத்தை உணர உன்னுடைய தேவையை என்னவென்று புரிந்துத்தான் அப்பா வந்திருக்கின்றேன். நீ நினைக்கலாம், சாய் அப்பா ஆசை காட்டி மோசம் செய்ய பார்க்கின்றாரா? நீ இப்படி சொன்னால் எனக்கு எல்லாம் கிடைத்து விடுமா? இதுவெல்லாம் எந்த வகையில் நியாயமாக முடியும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த விஷயங்கள் இவை எல்லாமும் உனக்கு என்ன தர எண்ணுகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் உன்னை ஏதாவது ஒரு வகையில் நல்ல மாற்றத்திற்குள் கொண்டு வந்து நிறுத்துவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையெதையோ யோசித்து எதையெதையோ கடந்து எவ்வளவோ உண்மைகளைக் கண்டு நாம் இந்த வாழ்க்கையில் நமக்கான விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கும் இந்த காலம். என் குழந்தை, எதையுமே நீ தொலைக்காதே. எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ உன்னை விட்டு விலக நினைக்காதே. சாயப்பா உனக்கு சொல்வது எல்லாம் ஒன்றே ஒன்று தான். நீ செய்கின்ற விஷயங்கள் சரியானது, நீ எடுக்கின்ற முயற்சி சரியானது, நீ நினைப்பது எல்லாம் சரியானது, நீ இப்பொழுது யோசிப்பது எல்லாமே நிலையானது. இதனை சரியாகவும் தன்னம்பிக்கையோடு நீ என்னவென்று உணர்ந்து உனக்கான ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் அது போதும். உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொண்டானால் அது போதும். நல்லது நடக்கும். எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியத்தை உன் கைகளில் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதையெதையோ கடந்து நாம் வாடும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையின் உச்சக்கட்ட அன்பினை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும். உனக்கான உச்சக்கட்ட மகிழ்ச்சி என்னவென்று நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையின் உச்சத்தை தொடுகின்ற நேரம் நீ ஏற்றுக்கொள்கின்ற பல விஷயங்களும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த சாயப்பா சொல்வது எல்லாம் அதுதான். உனக்கு எப்பொழுதும் என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அந்த நேரம் இந்த அப்பா இந்த விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்காமல் எங்கும் செல்ல மாட்டேன். எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். இத்தோடு முடிந்தது என்று நினைத்து விடாமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை கவனத்தில் கொண்டு தெய்வம் நம்மோடு இருப்பதை நீ உணர்ந்து கொண்டு வாழ பழகி கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தில் நமக்கு வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்கிறது என்றவுடன் அதை நினைத்து நாம் பதறக்கூடாது. அதை நினைத்து நாம் வருந்தி கொண்டிருக்க கூடாது.
இனி நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர வேண்டும். நமக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீ கவனத்தில் கொண்டு அதனை புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் தெளிவில்லாமலும் எதை பற்றியும் நினைத்து இனிமேல் நீ பதறாதே. உன்னை தேடி நான் வருவது போல இந்த வாழ்க்கையும் உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களும் உருவாக்கி தரும் என்பதனை மறக்காதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.